أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. 1 வீக்குக்கு ஆஃப்டர் நம்ம கிளாஸ் செய்கிறோம். லாஸ்ட்டு 1 வீக்காக கிளாஸ் செய்ய கிடைக்கல. முக்கியமான ரீசன்கள், வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். மாறா எனக்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், ப்ரெசன்டேஷன் செய்யணும். அதில் யூனிவர்சிட்டி ஒர்க்குகள் எனக்கு கூடிட்டு இன்னும் கிளியர் ஆகல. வார மாதம் மெயின் எக்ஸாம், எண்ட் செமஸ்டர் எக்ஸாம்லாம் இருக்குது. அதுகள் முடிஞ்சாதான் அந்த கிளாஸை கொஞ்சம் தொடர்ச்சியாக கொண்டுட்டு போகலாம். அதுக்கு இடையில கிளாஸுகளை கொஞ்சம் விட்டு விட்டு செய்வோம். அறவே செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு டச் ஒன்று இல்லாமல் போயிடும். அப்போ விட்டு விட்டு செய்வேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு படிங்க. முக்கியமாக நீங்கள் தான் படிக்கணும். நான் படித்து தரத்தை விட நீங்கள் இந்நேரம் ஒரு 100% இதுகள் படித்து முடிச்சிருக்கணும். 2025 இந்த வருஷம் எழுத போகிறாக்கள் எக்ஸாம் 100% பாட்டுகள் முடிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் படிங்க. என்ன நம்பிட்டு இருக்க வேணாம். நான் இப்பயும் சொல்கிறேன், சிலபஸ் இந்த முறை கவர் பண்ணிடல. வார வருஷ ஆக்களுக்கு மட்டும்தான் சிலபஸ் கவர் பண்ணி போகலாம். இன்ஷால்லா நீங்கள் படிங்க. கடைசியாக நம்ம இஸ்திமாரா பார்த்தோம். இஸ்திமாரா அதில் வர கொஸ்டின்ஸ் எப்படி வருது, அதே மாதிரி அதுக்கு விடைகள் எப்படி எழுதணும், அது சம்மந்தமாக பார்த்தோம். இப்போ அதன் அடிப்படையில் இந்த கிளாஸ் இது நம்மளோட 28வது கிளாஸ். அல் அமலும் அல் மிஹன், அல் அமல் தொழில்களும் அதே மாதிரி வேலைகளும் சம்மந்தப்பட்ட உரையாடல்கள் வருது. அதை பார்ப்போம். இது புத்தகம் 12, பேஜ் நம்பர் 61 பக்கத்தில் இருக்குது. பாடத்துக்குள்ளே போகிறோம். பாடத்தை கவனிங்க. டயலாக் ஒன்று. முதலாவது உரையாடல் அல் ஹிவாருல் அவ்வல். உஸ்மானுக்கும் அலிக்கும் இடையில நடைபெறுகிறது. உஸ்மான் சொல்றாரு, அமலு அமலு நான் வேலை செய்வேன் அல்லது செய்கிறேன். அமலு நான் வேலை செய்கிறேன். தபீபன் ஒரு வைத்தியராக, நான் ஒரு வைத்தியராக வேலை செய்கிறேன். மாதா தமலு வந்து மேலும் நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்கிறாரு. அலி அதுக்கு பதில் சொல்றாரு, அமலு முஹந்திசன் நான் ஒரு பொறியியலாளராக வேலை செய்கிறேன். அப்ப இவ்விடத்துல கவனிக்க வேண்டிய விஷயங்கள், எப்படி கேள்வி கேட்கிற மாதா தமலு அந்த விஷயத்தை கவனிக்கணும். ஒரு உரையாடல் எழுதும் போது வேலை சம்பந்தப்பட்ட உரையாடல் வந்தா அது சம்பந்தப்பட்ட சொற்கள் முக்கியம். அதே மாதிரி அதில் வார ஒரு சில ஃபார்மட்டுகள், இப்போ கேள்வி கேட்கறது, அதே மாதிரி நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்கறது, அதே மாதிரி அதில் வேலைகள், உதாரணமாக தபீப் இந்த வைத்தியர், அதே மாதிரி முஹந்திஸ், அதே மாதிரி முதர்ரிஸ், அப்படி வர சொற்கள்லாம் முக்கியம். அப்போ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாம் தெரியுமா இருந்தால் உங்களுக்கு இலகுவாக நீங்களே ஒரு உரையாடலை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அப்போ இதில் வார யூசேஜ் வேர்டுகள் அதுகளை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அலி சொல்றாரு, அமலு முஹந்திஸை நான் ஒரு பொறியியலாளராக ஒர்க் பண்றேன், வேலை செய்கிறேன். உஸ்மான் அதுக்கு சொல்றாரு திருப்பி, ஐன தஅமலு ஐன தஅமலு ஐனன்னு சொல்றது எங்கே, வேயா. அப்ப தஅமலுன்னா நீ வேலை செய்கிறாய், நீ எங்கே வேலை செய்கிறாய் என்று கேட்கிறாரு. அதுக்கு அலி சொல்றாரு, அமலு ஃபி ஷரிக்கத்தின் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஷரிக்கான்னு சொல்றது கம்பெனிக்கு சொல்றேன். அப்ப நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஐன தஅமலு அந்த மேலும் நீ எங்கே வேலை செய்கிறாய், மேலும் நீ எங்கே வேலை செய்கிறாய்ன்னு உஸ்மான்கிட்ட பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு உஸ்மான் பதில் சொல்றாரு, அமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா. அவர் உஸ்மான் வந்துட்டு வைத்தியர் தானே உஸ்மா, அதனால அமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா நான் ஒரு வைத்தியசாலையில் வேலை செய்கிறேன் என்று சொல்றாரு. அலி அதுக்கு சொல்றாரு, கம்சாஅத்தின் தஅமலு ஃபில் யௌம். கம்சாஅத்தின் தஅமலு ஃபில் யௌம் என்றா ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு நேரம். கம்சாஅத்தின் தஅமலு ஃபில் யௌம் இந்த சொல் வந்துட்டு ஒரு யூசேஜ் வேர்ட். கொமனா எல்லா வேலைகளுக்கும் இந்த சொல் யூஸ் பண்ணலாம். இந்த வேர்டு, இந்த வசனம் வந்துட்டு எல்லா வகையான வேலைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். அதை உரையாடல் அமைக்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு வேர்ட். அதை இதை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. கம்சா அதின் தம்மலு ஃபில்யோம் நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்கிறாய். அதே மாதிரி கம்சா அதின் தனாமு ஃபில்யோம் நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குகிறாய். இந்த இந்த தமலு என்கிற சொல்ல மட்டும் நீங்க மாத்தினாலே போதும். இந்த வினை சொல்ல மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டீங்கன்னா சரி. அப்ப கம்சா அதின் ததுருசு ஃபில்யோம், கம்சா அதின் தனாமு ஃபில்யோம்,
நீ எவ்வளவு நேரம் தூங்குகிறாய், அதே மாதிரி நீ எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிறாய். அப்ப இதே ஒரு யூசேஜ் வேர்டு. இப்படியான சொற்கள், இப்படியான வேர்டுகள் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உரையாடல் எழுதுறதுக்கு இலகுவா இருக்கும், மிக இலகுவா இருக்கும். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இப்படியான சொற்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா. அப்ப அதுக்கு உஸ்மான் பதில் சொல்றாரு, அமலு சமானிய சாஅத்தி ஃபில் யௌம். நான் ஒரு நாளையில் 8 மணித்தியாலங்கள் வேலை செய்கிறேன் என்று சொல்றாரு. உஸ்மான் அதுக்கு திருப்பி கேட்கிறாரு அலிட்ட பார்த்து, ஒக்கம் சாஅத்தின் சதஅமலு அன்த, மேலும் நீ எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்கிறாய் என்று கேட்கிறாரு. அலி அதுக்கு பதில் சொல்றாரு, அமலு சப சாஅத்தின், நான் ஒரு 7 மணித்தியாலங்கள் வேலை செய்கிறேன் என்று சொல்றாரு. உஸ்மான் அதுக்கு சொல்றாரு, ஹல் துஹிப்பு அமலிக், நீ உன்னுடைய வேலையை விரும்புகிறாயா? அதுக்கு சொல்றாரு. அலி அதுக்கு பதில் சொல்றாரு, நஅம் உஹிப்பு அமலிக். அப்ப நான் என்னுடைய வேலையை விரும்புகிறேன். நஅம் உஹிப்பு அமலி, என்னுடைய வேலையை விரும்புகிறேன். உஸ்மான் அதுக்கு சொல்றாரு, அன உஹிப்பு அமலி ஐலன், நானும் கூட என்னுடைய வேலையை நான் விரும்புகிறேன். அன உஹிப்பு, நானும் விரும்புகிறேன். அமலி ஐலன், மீ ஐலன் என்று சொல்றது மீ டூ. இப்ப நானும் கூட என்னுடைய வேலையை விரும்புகிறேன் என்று சொல்றாரு. அப்ப இதோட முதலாவது உரையாடல் முடியுது. இரண்டாவது உரையாடலை பாருங்க. அத்தாலிபுல் அவ்வல், முதலாவது மாணவன். இது மாணவர்களுக்கு இடையிலான உரையாடல் உண்டு. அப்ப முதலாவது மாணவன் சொல்றாரு, ஒரு கேள்வியா கேட்கிறாரு, மாதா சன அமலு பாத திராசா, மாதா சன அமலு, நாங்கள் என்ன வேலை செய்வோம் என்று கேட்கிறாரு. இந்த அமில அமலு நஅமலு சன அமலு, சன அமலுங்கிறது முஸ்தக்பல்ல இருக்கு, எதிர்காலத்துல. அப்ப நாம எதிர்காலத்துல என்ன வேலை செய்வோம் என்று கேட்கிறாரு. பாத திராசா, படிச்சு முடிச்சதுக்கு பின்னர். திராசான்னு சொல்றது பாடம். இவ்விடத்துல படிச்சு முடிச்சதுக்கு பின்னர் அப்படி கருத்தடுங்க. அப்ப நம்ம எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு என்ன வேலை செய்வோம் என்று சொல்றாரு. அத்தாலி புஸ்தானி, இரண்டாவது மாணவன் சொல்றாரு, ஆனா அதுருசு அத்திப்ப, நான் மருத்துவத்தை படிக்கிறேன். அத்திப்ப இடத்துல இந்த உரையாடல கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இதுல 3 வகையான இது தந்திக்கிறாங்க. ஒன்று அத்திப்பு, மருத்துவம். இப்ப அதே மாதிரி குல்லியத்தி திப், அது என்ன, மருத்துவ கல்லூரி. அதே மாதிரி தவீபர், அந்த மருத்துவர். மருத்துவத்தை படிச்சு முடிச்சா இன்னும் வெளியாகலாம் என்றா ஒரு வைத்தியராக வெளியாகலாம், அந்த விஷயம் முக்கியம். அப்ப இப்படி 3 விஷயம் முக்கியமா தந்திக்கிறாங்க. அப்ப இப்படியான இதுகளை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அனாதுருசு அத்திப்ப, நான் மருத்துவத்தை படிக்கிறேன். ஃபி குல்லியத்தி திப்பி, மருத்துவ கல்லூரியில். சஅமலு தபீபன் இன்ஷா அல்லாஹ், நான் ஒரு வைத்தியராக வேலை செய்வேன் என்று சொல்றாரு. அத்தாலிபு சாலிஸ், மூன்றாவது மாணவன் சொல்றாரு, ஆனா அதுருசு சைதலா, ஆனா அதுருசு அசைதலா. அசைதலா சொல்றது இடத்துல அந்த ஃபார்மசி, அந்த இதுக்கு சொல்றது. அப்ப நான் பார்மசி கற்கையை படிக்கிறேன். அப்ப ஃபி குல்லியத்தி சைதலா, பார்மசி கல்லூரியில் நான் பார்மசி கற்கையை படிக்கிறேன். சாமலு சைதலியன் இன்ஷா அல்லாஹ், நான் ஒரு பார்மசிஸ்டாக, ஒரு பார்மசி உத்தியோகத்தராக நான் வேலை செய்வேன் என்று சொல்றாரு. சைதலியுன் என்றா பார்மசிஸ்டுக்கு சொல்றேன், சைதலியுன். அப்ப அடுத்தது பாருங்க, நான்காவது மாணவன் சொல்றாரு, ஆனா அதுருசு அத்தம்ரியில, நான் தாதி கற்கையை, அத்தம்ரில் சொல்றது நர்சிங், அதுக்கு சொல்றேன். அப்ப அத்தம்ரியில, நான் தாதி கற்கையை படிக்கிறேன். குல்லியத்தி தம்ரீலி, குல்லியத்தி தம்ரீலி, நான் தாதி கற்கை கல்லூரியில், தாதி கற்கை கல்லூரியில் தாதி கற்கையை படிக்கிறேன். சா அமலு முமர்ரிலன், முமர்ரிலுன் என்று சொல்றேன். தாதி கற்கையை படிச்சு முடிச்சாக்களுக்கு முமர்ரிலுன் என்று சொல்றேன், நர்ஸ் என்று சொல்றேன். முமர்ரிலுன் என்ற நர்ஸ். அப்ப நான் நேர்சிங் கற்கை படிக்கிறேன், நேர்சிங் கல்லூரியில் ஒரு நர்ஸ் ஆக வேலை செய்வேன் என்று சொல்றாரு. அத்தாலிபுல் ஹாமிஸ், ஐந்தாவது மாணவன் சொல்றாரு, ஆனா அதுருசு அல் ஹந்தசா, நான் பொறியியல் கற்கையை படிக்கிறேன். என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி சொல்றேன். அப்ப என்ஜினியரிங் இதை படிக்கிறேன். ஃபி குல்லியத்தில் ஹந்தசா, பொறியியல் கல்லூரியில். சஅமலு முஹந்திஸ இன்ஷா அல்லாஹ், நான் ஒரு பொறியியலாளராக வேலை செய்வேன் என்று சொல்றாரு. அப்ப அல் ஹந்தசா என்றா பொறியியல் பீடத்துக்கு சொல்ற, பொறியியல். அதே மாதிரி முஹந்திசுன் என்றா அந்த பொறியியல் பீடத்தை முடிச்சாக்களுக்கு படிச்சு முடிச்சா முஹந்திசுன்னு சொல்லுவோம், என்ஜினியர்.
அதே மாதிரி அத்தாலிபு சாதிஸ் ஆறாவது மாணவன் சொல்றாரு. ஆனா அதுருசு அத்தைரான நான் அந்த அத்தைரான் சொல்றது அந்த பைலட் ஜாப்புக்கு சொல்றேன். அப்ப விமானம் ஓட்டும் கற்கை அப்படி எடுக்கலாம். அப்ப ஆனா அதுருசு அத்தைரான நான் விமானம் ஓட்டும் கற்கையை படிக்கிறேன். பி குல்லியத்தி தைரான் விமானம் ஓட்டும் கல்லூரியில் அப்படி கருத்து கொடுக்கலாம். அதே மாதிரி சாமலு தையாரன் தையாரன் என்று சொல்றேன். தைரான் என்று சொல்றது அந்த கற்கைக்கு சொல்றது அது தைரான். விமானத்துக்கு என்ன சொல்றது? விமானத்துக்கு சொல்ற தாயிரும். தாயிரும் தாயிரத்துன் என்ற விமானத்துக்கு சொல்ற தாயிரத்துன் விமானம். அப்ப நான் துருசு அத்தைரான் நான் விமானம் ஓட்டும் கற்கை படிக்கிறேன். ஃபைகுல்லியத்தி தைரான் விமானம் ஓட்டும் கல்லூரியில். சா அம்மலு நான் ஒரு வேலை செய்வேன். தையாரன் தையாரன் பைலட்டுக்கு சொல்றேன். பைலட்டுக்கு தையாரன்னு சொல்றேன். அப்ப நான் ஒரு பைலட்டாக வேலை செய்வேன்னு சொல்றார். அப்ப இதுல வர இப்படியான சொற்கள் தான் முக்கியம். அத்தாலிபுல் அவ்வல் முதலாவது மாணவன் இப்ப சொல்றாரு. அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வி தானே கேட்டேன். இப்பதான் அவர் என்ன செய்வாருன்னு சொல்றாரு. அப்ப அத்தாலிபுல் அவ்வல் முதலாவது மாணவன் சொல்றாரு. ஆனா அதுருசு அத்தர்பியா நான் டீச்சிங்கை படிக்கிறேன். அத்தர்பியா சொல்றது டீச்சிங் எடுகேஷன் அப்படி கருத்து கொடுக்கலாம். அப்ப நான் ஃபி குல்லியத்தில் தர்பியா நான் டீச்சிங் கல்லூரியில் டீச்சிங் இதை படிக்கிறேன். டீச்சிங் துறையை படிக்கிறேன். அமலு முதர்ரிசன் இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு ஆசிரியராக வேலை செய்வேன் என்று சொல்றார். அப்ப இதோட இந்த உரையாடல் ரெண்டு உரையாடலும் முடிக்குது. அப்ப கொள்ள நாளா வைத்து ஒரு டச் ஒன்று இல்லாம பெய்த்திரும்ங்கிறதுக்கான இந்த இப்படி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு போவோம். எனக்கு உங்களை விட எனக்கு ப்ரெஷர் ஓவர் ஆயிடுச்சு. என்ன அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, எக்ஸாம் வார ஒவ்வொரு ஒரு பாடத்திலையும் எக்ஸாம். மீடியா பாடம், ஐடி பாடம் ஒவ்வொரு ஒரு பாடத்திலையும் எக்ஸாம் போயிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு வந்து அந்த கிளாஸ் வைக்கிற கொஞ்சம் டிலே ஆகிட்டு இன்ஷால்லா எல்லாம் முடிஞ்சது பிறகு சீராக இந்த கிளாஸை கொண்டுட்டு போவோம். அப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன நம்பிட்டு இருக்காம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காம நீங்கள் உங்களோட இதுக்கு ஃப்ளோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு போங்க. நீங்கள் படிச்சுட்டு போங்க. டவுட்ஸுகள் இருந்தால் கேளுங்க. அடுத்தது நான் படித்து தரும்போது அதை கம்பேர் பண்ணி பாருங்க. அதில் வர டவுட்ஸுகளை நம்ம கிளியர் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ இதோட நம்ம கிளாஸை முடிச்சுக்குவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.